வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2026 பேட்சுக்கு நடந்த இரண்டாம் தாவண FWC பேப்பர் கெமிஸ்ட்ரி பேப்பர் பார்க்க போகிறோம். சரிதானே? 2026 பேட்சுக்கு நடந்த 2026 பேட்சுக்கு நடந்த FWC இரண்டாம் தாவண கெமிஸ்ட்ரி பேப்பர் பார்க்க போறோம். சரிதானே? சரி, இதுல முதலாவது கேள்வி. சரிதானே? இதுல முதலாவது கேள்வி எடுங்க. முதலாவது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதிகூடிய கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம் கேட்கான். பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதிகூடிய கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம் சொல்லி கேட்கான். கேள்ல பாருங்க, அவன் என்ன சந்திரிக்கான்னு சொல்லி சொன்னா, கேள்வியில 5 விடை தந்திருக்கிறான். 5 விடையில ஒன்று என்ன இருக்காருன்னு சொல்லிச்சோன்னா நியோன் இருக்காரு, அடுத்து என்ன இருக்காரு ஒட்சிசன் இருக்காரு, அடுத்தது யார் இருக்காரு கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அடுத்தது என்ன இருக்காருன்னு சொன்னா SO2 வாயு SO2 இருக்குது, அடுத்தது நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் வாயு. இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? இவங்க 5 பேரும் இருக்காங்க. சரி பாருங்க, இதுல அவன் தந்திரிக்க இவங்க 5 பேர் தந்திரிக்கான். இதுல சரிதானே, இதுல யாருக்கு அதிகூடிய கொதிநிலை இருக்கும் கேட்கான். இதுல யாருக்கு அதிகூடிய கொதிநிலை இருக்கும் சொல்லி கேட்கான். சரி பார்ப்போம். இதுல யாருக்கு அதிகூடிய கொதிநிலை இருக்கும்ன்றது கேள்வி. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல இந்த நியோன் சரிதானே, நியோன், அடுத்தது ஒட்சிசன், நைட்ரஜன், இவங்க 3 பேரும் பார்த்தேன்னு சொல்லி முனைவற்ற மூலக்கூறா போயிடும். இவங்க 3 பேருக்கும் பார்த்தேன்னு சொல்லி என்ன நினைக்க போதும், ஒரு முனைவற்ற மூலக்கூறு முனைவற்ற மூலக்கூறா வந்துருவாரு. முனைவற்ற மூலக்கூறா வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். மீதம் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் பிணைப்புகள்ல தான் முனைவுத்தன்மை இருக்க போகுது. இவங்க 3 பேர்ல இவர்ல பிணைப்பிரிக்க மாட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி இவர்ல ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கும், இதுல ஒரு மும்மை பிணைப்பு இருக்கும். அப்ப இது 2 பிணைப்பு பண்ண இருக்க போதுன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு முனைவோ அற்றது அறிக்க போதும். 2 பேரும் முனைவற்ற பங்குடுவல பிணைப்பை கொண்டிருப்பாரு, முனைவற்ற பங்குடுவல பிணைப்பை கொண்டிருப்பாரு. அப்ப இவங்க 3 பேரும் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன முனைவுத்தன்மை இருக்க மாட்டாரு. இந்த 3 பேர்லயும் முனைவுத்தன்மை இருக்காது. ஆக இவங்க 3 பேர்லயும் இருக்கு லண்டன் கவர்ச்சி விஷயம் மட்டும்தான். அதை விட இவங்க 2 பேர்லயும் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இங்க என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு லண்டன் கவர்ச்சி விசையோட ஒரு இருமுனை கவர்ச்சி விசையும் இருக்க போகுது. இருமுனை கவர்ச்சி விசையும் இருக்கு. மூலக்கூறுகளுக்கு இடையில இருமுனை கவர்ச்சி விசை இருக்குது. கேட்ட கேள்வி கொதிநிலை. கேட்ட கேள்வி என்ன? கொதிநிலை. அப்ப கொதிநிலை யாருக்கு கூட கேட்கான். கொதிநிலை கூட இருந்தீங்கன்னு சொன்னா அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசையை நம்ம உடைக்க போகல என்ன செய்வாரு, அது கொதித்து ஆய்வா போவாரு. அவர் என்ன செய்வார், மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற அந்த கவர்ச்சி விசையை நம்ம உடைக்க போகல என்ன செய்வாரு, அவர் வந்துகிட்டு ஆவியா போவாரு. அந்த கொதிநிலை யாருக்கு கூடன்னு கேட்கலாம். அப்ப இவங்க 2 பேருக்கு இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா மூலக்கூட கவர்ச்சி விசை வலிமை வந்து குறைவா இருக்கும். இவங்க 3 பேரையும் விட இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு மூலக்கூட்ட கவர்ச்சி விசை கூடுதல் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா இவருக்கு லண்டன் கவர்ச்சி விசையும் கூட இருக்கும், இருமுனை கவர்ச்சி விசையும் கூட இருக்கும். கார்பன் மோனாக்சைடோட SO2க்கு இருமுனை கவர்ச்சி விசையும் லண்டன் கவர்ச்சி விசையும் இது 2மே எப்படி இருக்குன்னு சொன்னா கூட இருப்பாரு. அதால உனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடை விட இந்த SO2 கொதிநிலை கூடுதலா இருக்கும். கொதிநிலை கூட இருக்கும் சொல்லி உனக்கு சொல்லலாம். முதலாவது கேள்விக்கு 4வது விடையா இருக்கும். முதலாவது கேள்விக்கு 4வது விடையா இருப்பார். சரிதானே? சரிதான பிள்ளைகள்? சரி, அடுத்தது பாரு 2வது கேள்வி. 2வது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லிச்சோன்னா, கீழே தரப்பட்டுள்ள இலத்திரன் தாண்டல்களில் ஐதரசன் நிறமாலையில் மிக கூடிய அலைநீளத்தையும் மிக குறைந்த அலைநீளத்தையும் உடைய காலல் கோடுகளுடன் தொடர்பானவற்றை முறையை கணக்கிருக்கான். சரி, இங்க என்னென்ன தாண்டல் தந்திரிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தந்திரிக்கா என்னன்னு சொல்லிச்சோன்னா N-2ல இருந்து N-2ல இருந்து N-1க்கு போகுது ஒன்று. அடுத்தது என்ன இருக்குதுன்னா N-3ல இருந்து N-2க்கு போகுது. அடுத்தது N-4ல இருந்து N-2க்கு போகுது. அடுத்தது N7 அடுத்த இருக்குன்னு சொல்லிச்சுன்னா N-4ல இருந்து N-3க்கு போகும். N-3க்கு போகுது.
இதுல இந்த இலத்திரன் தாண்டல்கள்ற அதி என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா மிக கூடிய அலைநீளத்தையும் மிக குறைந்த அலைநீளத்தையும் உடைய கால்கள் கூட கேட்டிருக்கான். மிக கூடிய அலைநீளத்தையும் மிக குறைந்த அலைநீளத்தையும். மிக கூடிய அலைநீளம் ரெண்டாவது சொன்னா யாருக்கு அலைநீளம் கூடன்னு கேட்கான். யாருக்கு அலைநீளம் கூடன்னு கேட்கான். அலைநீளம் கூடதை பத்தி கேட்கிறான். அலைநீளம் கூடன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா அங்க சக்தி குறையும். அலைநீளம் கூடண்டா அங்கன சக்தி குறையுது. அலைநீளம் கூடண்டா சக்தி குறையுது. அப்ப இதுக்குள்ள யாருக்கு சக்தி குறைய, அடுத்தது அலைநீளம் யாருக்கு குறையன்னு கேட்கான். அலைநீளம் குறையண்டா சக்தி கூட. அப்ப யாருக்கு சக்தி குறைய இருக்காரு, யாருக்கு சக்தி கூட இருக்காருன்னு கேள்வி. இந்த தந்திரிக்கிறதுக்குள்ள யாருக்கு சக்தி குறைய இருக்காரு, யாருக்கு சக்தி கூட இருக்காருன்றதான் அவன் கேட்கிற கேள்வி. சரி, இந்த இலத்திரன் தாண்டல்கிற சக்தியை பத்தி கேட்போம். இந்த இலத்திரன் தாண்டல்கிற சக்தி எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, இந்த இலத்திரன் தாண்டல் சக்தி எடுத்தேன்னா இதுல என் சமன் சரிதானே, என் சமன் 1ல என் சமன் 1க்கு அந்த இலத்திரன் வந்து அடையுதுன்னா என் சமன் உனக்கு இலத்திரன் தாண்டல் நடக்க போகல. என் சமன் 1க்கு அந்த சக்தி அந்த இலத்திரம் வந்த உழுதுண்டா என் சமன் 1க்கு அந்த இலத்திரம் வந்து வந்து உழுது. அது எத்தனாவதுல இருந்து வந்து சரி வந்து விடலாம். என் சமன் 1க்கு வந்து உள்ளது, இன்னொன்னு வந்துட்டு என் சமன் 2க்கு வந்து உள்ளது. இதுல இந்த என் சமன் 2க்கு வந்து இலத்திரம் வந்து உள்றதை விட என் சமன் 1க்கு வந்துட்டு இலத்திரம் வந்து உழப்போக்குள்ள இருக்கிற சக்தி எப்படி இருக்கும், கூடுதலா இருக்கும். அதுல என் சமன் 2 விட என் சமன் 3க்கு என் சமன் 3ல வந்து இலத்திரம் வந்து விழப்போக்குள்ள வெளியிடப்படுற சக்தி வந்துட்டு குறைவா இருக்கும். இதை விட என் சமன் 4க்கு குறைவா இருக்கும். என் சமன் 4க்கு குறைவா இருக்கும். அதுலயும் இந்த என் சமன் 1க்கு இலத்திரம் வந்து விழுறதுன்னு பார்த்தா என் சமன் 1க்கு வந்து விழுறதுல பார்த்தேன்னா இதுக்கு வந்துட்டு என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வரலாம். அதே மாதிரி என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வரலாம். அது மாதிரி என் சமன் 4ல இருந்து சரிதானே என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வரலாம். 2ல இருந்து 1க்கு வரலாம். அது மாதிரி என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வரலாம். என் சமன் 1க்கு வரலாம். அதே மாதிரி என் சமன் 4ல இருந்து என் சமன் 1க்கு வரலாம். இதுல இவருக்கு சக்தி கூட இருக்கும், இவருக்கு சக்தி கூட இருக்கும். இப்படியே போகக்குள்ள என் சமன் முடிவுல இருந்து என்ன செய்யலாம், என் சமன் 1க்கு வரலாம். என் சமன் முடிவுல இருந்து என் சமன் 1க்கு போகலாம். இந்த மாதிரி என்ன செய்யும், சக்தி அதிகரிச்சுட்டு போகும். இந்த மாதிரி சக்தி அதிகரிச்சுட்டு போகும். அதே மாதிரி இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவர் வந்துகிட்டு என் சமன் 3ல இருந்து என் சமன் 3ல இருந்து என் சமன் 2க்கு வரலாம். அதே மாதிரி பாரு என் சமன் 4ல இருந்து என் சமன் 2க்கு வரலாம். அதே மாதிரி என் சமன் 5ல இருந்து என் சமன் 2க்கு வரலாம். இப்படியே போக என்ன வரப்போகுதுண்டா என் சமன் இன்ஃபினிட்டி முடிவுல இருந்து என்ன செய்யலாம்டா என் சமன் 2க்கு வரலாம். என் சமன் 2க்கு வரலாம். இவருக்கு சக்தி கூட இருக்கும், இவருக்கு சக்தி கூட இருக்கும், இவருக்கு சக்தி கூட இருக்கும். அதே மாதிரி இவருக்கு எடுத்தீங்கன்னா இவர் வந்துட்டு என் சமன் 4ல இருந்து என் சமன் 2க்கு வரலாம். அதே மாதிரி என் சமன் 3க்கு வரலாம். என் சமன் 3க்கு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் சமன் 5ல இருந்து என் சமன் 3க்கு வரலாம். என் சமன் 6ல இருந்து என் சமன் 3க்கு வரலாம். இப்படியே போக என் சமன் இன்ஃபினிட்டில இருந்து என் சமன் 3க்கு வரலாம். இவருக்கு சக்தி கூட இருக்கும், இவருக்கு சக்தி கூட இருக்கும், இவருக்கு சக்தி கூட இருக்கும். இந்த மாதிரி தான் சக்தி அதிகரிச்சுட்டு போகும். இந்த மாதிரி தான் சக்தி அதிகரிச்சுட்டு போகும். இதுல இந்த அறிக்கை தானே என் சமன் முடிவுல இருந்து என் சமன் 3க்கு வராரு. அதே இதுல பாத்தீங்கன்னா என் சமன் முடிவில இருந்து என் சமன் 3க்கு வரப்போக்குள்ள என் சமன் முடிவிலிருந்து என் சமன் 3க்கு இலத்திரம் தாண்ட போக்குள்ள வெளியிடப்படுற சக்தியை விட என் சமன் 3ல இருந்து என் சமன் 2க்கு வரப்போக்குள்ள வெளியிடப்படுற சக்தி வந்துட்டு அதிகமா இருக்கு. என் சமன் முடிவில இருந்து என் சமன் 3க்கு வரப்போக்குள்ள அதாவது என் சமன் முடிவுல இருந்து என் சமன் 3க்கு வரப்போக்குள்ள வெளியிடப்படுற சக்தியை விட இந்த சக்தி அதிகமா இருக்கும் போது இந்த சக்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதை விட இவர் வந்துட்டு அதிகமா இருப்பாரு, இவரை வந்துட்டு அதிகமா இருக்கும். அதாவது என் சமன் முடிவுல இருந்து என் சமன் 2க்கு என்ன என் சமன் முடிவுல இருந்து என் சமன் 2க்கு வரப்போக்குள்ள வெளியிடப்படுற சக்தியை விட என் சமன் 2ல இருந்து
n சமன் ஒன்றுக்கு வரப்போக்குள்ள வெளியிடப்படுற சக்தி வந்துட்டு அதிகமா இருக்கு. சரிதானே? இந்த மாதிரிதான் இந்த சக்தி மாறல்கள் இருக்கும். இந்த மாதிரிதான் இதுல சக்தி மாறல்கள் இருக்கும். இங்க பாரு, அவ எங்க வந்துட்டு இலத்திரம் வந்துட்டு கடைசா வந்துட்டு விழுதுன்னு சொல்லி பார்த்தாலே போதும். எங்க இலத்திரம் வந்துட்டு கடைசா விழுதுன்னு பார்த்தாலே போதும். நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், யாருக்கு சக்தி கூடன்னு சொல்லி கவனிச்சிடலாம். இப்ப தந்திரிக்கிற தாண்டல்கள் இந்த இருக்கிற 4 தாண்டல்கள் தந்திரிக்கான். இதுல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, அலைநீளம் கூடினது, அடுத்து அலைநீளம் குறைஞ்சது. அலைநீளம் கூடன்னா சக்தி குறைய, முதலாவது யாருக்கு சக்தி குறையன்னு பார்க்கணும். இந்த தந்திரிக்கிற 3 பேர்ல 4 பேர்லயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது என் சமன் 1க்கு வருது, இது என் சமன் 2க்கு வருது, இது என் சமன் 2க்கு வருது, இது என் சமன் 3க்கு வருது. அப்ப இதுல சக்தி குறைஞ்சது என்ன? சக்தி குறைஞ்சது யாரா இருப்பாருண்டா, இவருக்கு தான் சக்தி குறைய இருக்கு. இவருக்கு தான் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, சக்தி வந்துகிட்டு குறைய இருக்க போதும், அலை நீளம் வந்து கூடுதலா இருக்கும். சக்தி குறைய இருக்கும், அலை நீளம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு என் சமன் 1க்கு வர்றது, இதுக்கு தான் இருக்க போதுன்னு சொல்லி சொன்னா, சக்தி வந்துட்டு கூடுதலா இருக்க போதும், அலை நீளம் குறை வரைக்கும். அலை நீளம் குறை வரைக்கும். அலை நீளம் குறை வரைக்கும். அவன் கேட்ட கேள்வி, அலை நீளம் கூட இருக்கிறது, அலை நீளம் குறைய இருக்கிறது. அதாவது சக்தி குறைய இருக்கிறது, சக்தி கூட இருக்கிறது. அப்ப என் சமன் 4ல இருந்து என் சமன் 3க்கு வர்றதுக்கு உனக்கு சக்தி குறைய இருக்கும். என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வரதுல சக்தி கூட இருக்கும். மூணாவது விடையா? மூணாவது விடை அறிக்க போதும். மூணாவது விடை அறிக்கும். ரெண்டாவதுக்கு மூணாவது விடை. ரெண்டாவதுக்கு மூணாவது விடை அறிக்கும். அடுத்தது மூணாவது கேள்வி பாரு. மூணாவது கேள்வி என்ன சொல்றான்னு சொன்னா, மூணாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள சக்தி சொட்டன் தொடைகளில் அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரனை குறிப்பது கேட்டீங்க. அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரனை குறிப்பது எதுன்னு சொல்லி கேட்டீங்க. சக்தி சொட்டனோட சம்பந்தப்பட்டது. சக்தி சொட்டனோட சம்பந்தப்பட்டது. சரி பாப்போம். சரி, சக்தி சொட்டனோட சம்பந்தப்பட்டது கதைக்கிறான். சரி பாப்போம். சக்தி சொட்டன். இந்த சக்தி சோட்டன் எடுத்த என்ன சொல்லுச்சுன்னா, இங்க 4 வகையான சக்தி சோட்டன் இருக்கு. சரிதானே? சக்தி சோட்டன் எடுத்த என்ன சொல்லுச்சுன்னா, 4 வகையான சக்தி சோட்டன் இருக்குது. இந்த சக்தி சோட்டன்கள் நம்ம என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுறதுக்கான இந்த சக்தி சோட்டம் பயன்படுத்துறோம். சரிண்ணே? ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி, இவர் தான் இலத்திரன் சொல்லி குறிப்பிட்டு செல்றதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னா இந்த சக்தி சோட்டங்கள் பயன்படுத்துறோம். சரிதானே? இதுல முதலாவது சக்தி சோட்டன் என்னன்னு சொல்லியிருந்தாங்க. முதலாவது சக்தி சோட்டன் எடுத்த என்ன எடுத்தாங்கன்னா, முதலாவது சக்தி சொட்டன் முதன்மை சக்தி சொட்டன்றது. அதாவது முதலாவது என்ன சொன்னா முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன் என்னந்த குறிப்பிடுவாருன்னு சொல்லி சொன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு இலத்திரன் எந்த பிரதான சக்தி படியில இருக்காரு, அந்த குறிப்பிட்ட ஒரு இலத்திரன் எந்த பிரதான சக்தி படியில இருக்காருன்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி நம்ம என்ன சொன்னா அந்த முதன்மை சக்தி சொட்டனை பயன்படுத்துறோம். முதன்மை சக்தி சொட்டனை பயன்படுத்துறோம். இந்த முதன்மை சக்தி சொட்டன், அதாவது முதன்மை சக்தி சொட்டன் n சமன் 1 சொல்லி வருதுன்னா, n சமன் 1 முதன்மை சக்தி சொட்டன் குறிப்பிடறது நம்ம n சொல்லி போடுவோம், n சமன் சொல்லி போடுவோம். n சமன் 1 சொல்லி என்ன அர்த்தம்னா, அவர் முதலாவது பிரதான சக்தி படியில இருக்காரு. முதலாவது பிரதான சக்தி படியில இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி n சமன் 2 சொல்லிச்சுன்னா, n சமன் 2 அவர் இரண்டாவது பிரதான சக்தி படியில இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி n சமன் 3 அவர் மூன்றாவது பிரதான சக்தி படியில இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி n சமன் 4 அவர் 4வது பிரதான சக்தி படியில இருக்காரு. இப்படியோ போயிட்டு இருப்பார். இதான் என்ன முதன்மை சக்தி சோட்டன்றது. இதான் முதன்மை சக்தி சோட்டன் சொல்றது. சரி, அடுத்து இரண்டாவது அடுத்து என்ன சொல்லுச்சுன்னா, ரெண்டாவது கோண உந்த. சரிதானே? கோண உந்த சக்தி சோட்டன் அல்லது திசைவில் சக்தி சோட்டன்றது. கோண உந்த சக்தி சோட்டன் அல்லது திசைவில் சக்தி சோட்டன் சொல்றது. சரி, இது என்னது பயன்படுத்துறா, கோண உந்த சக்தி சோட்டன் அல்லது திசைவில் சக்தி சோட்டன். இது என்னதுக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா, அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எந்த பிரதான சக்தி படியில இருக்கு, அந்த குறிப்பிட்ட இலத்திரன் எந்த பிரதான சக்தி படியில இருக்கான்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு காட்டுறதுக்காக இந்த ரெண்டாவது சக்தி சோட்டனை பயன்படுத்துறோம். அதாவது திசைவில் சக்தி சோட்டன்றது அல்லது காந்த கோண உந்த சக்தி சோட்டன்.
திசைவேல் சக்தி ஜோடன் அல்லது கோண உந்த சக்தி ஜோடன் இருக்கு. அதுல அவருக்கு நம்ம பயன்படுத்துறது என்னன்னு சொன்ன குறியீடு என்னன்னு சொல்லுச்சுன்னா எல். அதாவது என்ன குறியீடு? எல்ன்னு சொல்லுவோம். எல்ன்னு சொல்லுவோம். அதாவது எல் சமன் ஜீரோண்டா, எல் சமன் ஜீரோன்னு சொல்லிச்சுன்னா அது வந்துட்டு எஸ் உபசக்தி மட்டமா இருக்கும். எஸ் உபசக்தி மட்டமா இருக்கும். அதே மாதிரி எல் சமன் ஒன்னு சொல்லிச்சுன்னா அது வந்துட்டு பி உபசக்தி மட்டமா இருக்கும். இதே மாதிரி எல் சமன் டூன்னு சொல்லிச்சோன்னா அது டி உபசக்தி மட்டமா இருக்கும். இதே மாதிரி எல் சமன் த்ரீன்னு சொல்லிச்சோன்னா இது வந்துட்டு எஃப் உபசக்தி மட்டமா இருக்கும். எஃப் உப சக்தி மட்டமா இருப்பார். இதான என்ன ரெண்டாவது சக்தி ஜோடன், அதாவது கோண உந்த சக்தி ஜோடன் அல்லது திசைவேல் சக்தி ஜோடன் சொல்றது. சரிதானே? அடுத்த மூணாவதுக்கு வாங்க. மூணாவது என்ன சொல்லுன்னா காந்த சக்தி ஜோடன். மூணாவது என்ன? காந்த சக்தி ஜோடன். இந்த காந்த சக்தி ஜோடன் என்னன்னு சொல்லிச்சோன்னா இவரு இப்ப பிரதான சக்தி படியில இருந்து உபசக்தி படிக்கு வந்துட்டோமா? இந்த உபசக்தி படிக்குள்ள நினைக்கும் சொல்லிச்சோன்னா ஓபிட்டல்கள் இருக்கும். அதாவது இப்ப எஸ் உபசக்தி மட்டத்தை எடுத்தேன்னா அதுல வந்துட்டு ஒரு ஓபிட்டல் இருக்கும். பில பாத்தீங்கன்னா 3 ஓபிட்டல் இருக்கும். டில பாத்தீங்கன்னா 5 ஓபிட்டல் இருக்கும். எஃப்ல 7 ஓபிட்டல் இருக்கும். இதுல எந்த ஓபிட்டல் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுதான் இதுல எந்த ஓபிட்டல் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுதான் என்ன இந்த காந்த சக்தி ஜோடன். இந்த காந்த சக்தி ஜோடன்றது அதாவது இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இவருக்கு இதுல எடுத்து என்ன செஞ்சா எஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ல வந்துகிட்டு ஒரு ஓபிட்டல் இருக்கும். என்ன? ஒரு ஓபிட்டல் இருக்கும். ஒரு ஓபிட்டல் இருக்கும். இதுல இவருக்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னு சொல்லிச்சோன்னா காந்த சக்தி ஜோடன். காந்த சக்தி ஜோடன் எம்எல் சமன் 0. எம்எல் சமன் 0 கொடுப்போம். எம்எல் சமன் 0 கொடுப்போம். ஒருத்தர் தான் இருக்காரு, அவருக்கு எம்எல் சமன் 0 வந்துடும். இங்க எல் சமன் 0, எம்எல் சமன் 0 இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா 3 உபசக்தி மட்டும் 3 ஓபிட்டல் இருக்கும். பி உபசக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா 3 ஓபிட்டல் இருக்கும். 3 ஓபிட்டல் இருக்கும். இதுல வந்துட்டு ஒருத்தருக்கு நம்ம என்ன கொடுப்போம்னு சொல்லிச்சுன்னா -1 0 அடுத்தது +1. -1 0 +1. இது 3 பேர்ல யார் சரி ஒருத்தர் வந்துட்டு -1 அடிக்கலாம், அடுத்தது 0 அடிக்கலாம், அடுத்தது +1 அடிக்கலாம். அதாவது இது -1 இது +1 இது 0 அடிக்கலாம், அல்லது இது 0 இது -1 இது +1 அடிக்கலாம், அப்படி இது +1 இது 0 இது -1 அடிக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். எதுன்னு சொல்லி நம்மளும் குறிப்பிட்டு செல்ல இயலாது. அடுத்து டி உபசக்தி மட்டம். டி உபசக்தி மட்டத்தை எடுத்துன்னு சொன்னா இதுல வந்துகிட்டு 5 ஓபிட்டல் இருக்கும். என்ன? 5 ஓபிட்டல் இருக்கும். இவருக்கு காந்த சக்தி ஜோடன் குறிக்கூடிய நம்ம கொடுக்கணும் எம்எல். இதுக்கு என்ன -2 -1 0 +1 +2 வரைக்கும். நான் இங்க சொன்ன மாதிரி தான் இந்த 5 பேரும் இந்த 5 ஓபிட்டல குறிச்சு காட்டுவாங்க. அதுல எதுன்னு சொல்லி நம்மளுக்கு குறிப்பிட்டு செல்ல இயலாது. இது -1 இது +2 இது -2 இது 0 இது +1 அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் அது மாறி இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு எதுன்னு சொல்லி குறிப்பிட்டு செல்ல இயலாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப் உபசக்தி மட்டம். எஃப் உபசக்தி மட்டத்தை எடுத்தா இதுல 7 ஓபிட்டல் இருக்கும். 7 ஓபிட்டல் இருக்கும். இதுல 7 ஓபிட்டல் இருக்கும். 7 ஓபிட்டல் இருக்கும். இந்த 7 ஓபிட்டலுக்கு காந்த சக்தி என்ன கொடுப்பேன்டா எம்எல் சமன் எல் சமன் -3 -2 -1 0 +1 +2 +3 சரிதானே? +3 இந்த மாதிரி இருக்கும். இந்த 7 பேருக்குரிய காந்த சக்தி ஜோடன் இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தேன்டா இங்க பாரு. எஃப்க்குரிய உபசக்தி மட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? திசைவேல் சக்தி ஜோடன் என்ன? எல் சமன் 3 கொடுத்துருக்கீங்க தானே? அது மாதிரி இங்க என்ன இருக்காருன்னா எம்எல்ன்றவர் எப்படி இருக்காருன்னா எம்எல்ன்றவர் -3ல இருந்து +3 ஒரு வரைக்கும் வந்த மாதிரி -3 இருந்து +3 வந்த மாதிரி வர வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தேன் இங்க எல் சமன் 2 கொடுத்துருக்கேன் டி உபசக்தி மட்டத்துக்கு. இங்க பார்த்தீங்கன்னா திசைவேல் காந்த சக்தி ஜோடன் எப்படி இருக்காருன்னா -2ல இருந்து +2 வரும் வரைக்கும் வந்த மாதிரி இருக்குது என்ன? இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தேன்னு -1ல இருந்து +1 வரும் வரைக்கும் வந்த மாதிரி இருக்கு. இங்க 0 இங்கேயும் 0 சரிதானே? இந்த மாதிரி தான் காந்த சக்தி ஜோடன். இந்த மாதிரி தான் காந்த சக்தி ஜோடன். அடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா நாலாவது என்ன வருவாருன்னு சொன்னா கரங்கள் சக்தி ஜோடன். நாலாவது என்ன? கரங்கள் சக்தி ஜோடன். இந்த கரங்கள் சக்தி ஜோடன் என்னதை குறிப்பாருன்னு சொல்லிச்சோன்னா இந்த ஒவ்வொரு ஓபிட்டலுக்கும் என்ன செய்யும்? 2 இலத்திரங்கள் வீதம் தான் நிரம்பும். இந்த ஒவ்வொரு ஓபிட்டலுக்கு என்ன செய்யணும்? மேக்சிமம் என்ன செய்யணும்? 2 இலத்திரங்கள் வீதங்கள் நிரம்பும். மேக்சிமம் 2 இலத்திரங்கள் வீதங்கள் நிரம்பும். இந்த 2 இலத்திரன்கள் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொண்டு முரணான திசையில கறங்குவாரு. ஒன்றுக்கொண்டு முரணான திசையில கறங்குவாரு.
அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான திசையில கரங்கு வருதானே அவரை குறிக்கிறதுக்கான தான் நம்ம என்ன சொல்றது நாலா சக்தி சொட்டன் கரங்கள் சக்தி சொட்டன் எம்எஸ் பயன்படுத்துவோம் இது ஒரு திசை வந்துக்கிட்டு மைனஸ் ஹாஃப் செஞ்சோன்னா அடுத்த திசை பிளஸ் ஹாஃப் வரைக்கும் ஒரு திசை வந்துட்டு மைனஸ் ஹாஃப் உண்டா அடுத்த திசை பிளஸ் ஹாஃப் வரைக்கும் ஒரு திசை வந்துட்டு மைனஸ் ஹாஃப் உண்டா அடுத்த திசை எப்படி இருப்பாருன்னா பிளஸ் ஹாஃபா இருப்பார் பிளஸ் ஹாஃப் வரைக்கும் சரிதானே இதான் கரங்கள் சக்தி சொட்டன் இதான் வந்துட்டு என்ன கரங்கள் சக்தி சொட்டன் இதான் என்ன நாலு வகையான சக்தி சொட்டன்றது நாலு வகையான சக்தி சொட்டன் அதாவது என்ன பிரதான சக்தி சொட்டன் முதலாவது முதன்மை சக்தி சொட்டன் அதாவது பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பிடுவாரு அடுத்தது என்ன செஞ்சா கோண உந்த சக்தி சொட்டன் அல்லது திசைவில் சக்தி சொட்டன்றது அதை உபசக்தி மட்டத்தை குறிப்பிட்டு காட்டுவாரு அடுத்தது சொன்ன காந்த சக்தி சொட்டன் காந்த சக்தி சொட்டன்றது அந்த உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஓபிடல குறிப்பிட்டு காட்டுவாரு அது காந்த சக்தி சொட்டன் அடுத்தது என்ன சொன்னா திசைவில் சக்தி சொட்டன் என்ன திசைவில் அதாவது சாரி கரங்கள் சக்தி சொட்டன் கரங்கள் சக்தி சொட்டன் இலத்திரன் திரும்புற திசை இலத்திரன் கரங்கிற திசைய குறிப்பிட்டு காட்டுவார் இலத்திரன் கரங்கள் அடையிற திசையை குறிப்பிட்டு காட்டுவார் இந்த கரங்கள் சக்தி சொட்டன் இதான் வந்துட்டு இலத்திரன் அந்த குறிப்பிட்ட இலத்திரனை இவர் தான் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுற நான்கு சக்தி சொட்டன்கள் இது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்துக்கிட்டு நம்ம அடையாளம் காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தப்படுற மாதிரி இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து அடையாளம் காணப்படுறது அதாவது அப்படின்னு சொன்னா நான் யார் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன சிவன் அவரோட லெட்டர்ல வந்துக்கிட்டு அவரோட பெயர் அதாவது டூல வந்துக்கிட்டு என்ன அவரோட பெயர் அடுத்து வந்துட்டு அவரோட வீட்டு இலக்கம் அடுத்தது அவர் எந்த அந்த வீடு வந்துட்டு எந்த ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு போடுவோம் அடுத்தது என்ன எந்த ஏரியாவில் இருக்குன்னு போடுவோம் அது மாதிரி தான் என்ன இந்த நாலு சக்தி சொட்டணும் இது அது மாதிரி தான் என்ன இந்த நாலு சக்தி சொட்டணும் அந்த ஒரு குறிப்பிட்ட இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்தும் சரி குறிப்பிட்ட இலத்திரனை குறிப்பிட்டு செல்றதுக்காக வேண்டி இந்த நான்கு சக்தி சொட்டன்களை நம்ம என்ன செய்வோம் சொன்னா பயன்படுத்துவோம் இதுல அவன் என்ன தந்திரிக்கான்னு சொல்லிச்சேன்னா அவன் தந்திரிக்கான் 5 விடை தந்திரிக்கான் இந்த 5 விடையிலையும் முதலாவது என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா n=3 முதலாவது என்ன சொல்றான் n=3 முதலாவது என்ன இருக்காருன்னா n=3 அடுத்தது l=1 அடுத்தது ml=0 ரெண்டாவது என்ன இருக்காருன்னு சொல்லிச்சேன்னா n=4 அடுத்தது l=0 அடுத்தது ml=0 அடுத்தது l=4 l=2 ml=1 அடுத்தது பார்த்தீங்கன்னா n=5 l=0 ml=0 அடுத்தது n=3 l=2 ml=-1 இதான் என்ன இந்த 5 இதான் என்ன அவன் தந்திருக்கிற 5 சக்தி சொட்டன்கள் இதான் என்ன அவன் தந்திருக்கிற 5 சக்தி சொட்டன்கள் இதுல அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த 5 சக்தி சொட்டன்லையும் அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரனை குறிப்பது அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரனை குறிப்பது அதி உயர் சக்தியை கொண்ட இலத்திரனை குறிப்பது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்லை இந்த இருக்கிற எம்எல் தேவையில்லை இந்த எம்எல் நம்மளுக்கு என்ன செய்ய தேவையில்லை எம்எல் நம்மளுக்கு தேவையில்லை இவங்க 2 மட்டுமே போதும் அது உயர் சக்தியை கொண்ட இலத்திரன் இதுக்குள்ள எதுக்கு சக்தி கூட இருக்குன்னு கேள்வின்னு இதுக்குள்ள எதுக்கு சக்தி கூட இருக்குன்னு கேட்கான் சரி இதுக்குள்ள எதுக்கு சக்தி கூட இருக்குன்னு கேட்கான் இவங்க 3 பேர்ல இவங்க 5 பேர்ல யாருக்கு சக்தி கூட இருக்குன்னு பார்க்கணும் இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா n=3 l=1 n=3 l=1 சொல்லிச்சேன்னா யாரா இருப்பாரு இவர் வந்துகிட்டு 3 l=1 யாரு l=1 யாரு p அப்ப இவர் வந்து 3p ஓபிட்டல் இருக்கும் 3p ஓபிட்டல் இருக்க போகுது இது l=4 4 l=0 யாரு s 4s இருக்க போகுது இது n=4 4 l=2 யாரு l=2 d இருக்க போகுது 4d இருக்க போகுது இது 3p இது 4s இது 4d இது 5 அதே மாதிரி l=0 என்ன s 5s இது வந்துட்டு n=3 3 l=2 யாரு
டி 3C 3D இருக்க போகுது இவ்வளோ. சரி இதுவங்க 5 பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 5 பேர்ல யாருக்கு சக்தி கூடன்னு பார்க்கணும். யாருக்கு சக்தி கூடன்னு பார்க்கணும். சக்தி ஏறு வருஷம் தானே உங்களுக்கு தெரியுமா? ஹவுபா கோட்பாடு, ஹவுபா பிரின்சிபல். ஹவுபா பிரின்சிபல் என்ன சொல்லுது? சக்தி ஏறு வருஷப்படி தானே எழுதுறோம். என்ன வருது? 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 6s 6s அடுத்த என்ன போதும் 4d sorry 6s 4f 4f 5d 6p இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? இந்த மாதிரி ஓர்டர்ல போயிட்டு இருக்குமா? இந்த மாதிரி ஓர்டர்ல போயிட்டு இருப்பாரு. சரிதானே? இவர் தான் என்ன சக்தி ஏறு வருஷ ஓர்டர். இதான் வந்துட்டு சக்தி ஏறு வருஷ ஓர்டர். இது 1s ஓட 2s கூட 2s ஓட 2p கூட 2p ஓட 3s கூட. இப்ப இதுல தந்திரிக்கிறதுக்குள்ள இந்த இதுல பாரு யாருக்கு அதிகமா இருப்பாரு. இந்த தந்திரிக்கிற இந்த 5 பேர்லயும் யாருக்கு சக்தி அதிகமா இருப்பான்னு பார்த்தேன்னா சரி. சக்தி அதிகமா இருப்பாரு யாருன்னு பார்த்தேன்னா சரி. இதுல என்ன வரப்போதும் 3p. சரி 3p விட 4s கூட இருக்கும். 4s கூட இருக்கும். 4s விட 4s விட பார்த்தீங்கன்னா 3dக்கு கூட இருக்கும். 3d விட உனக்கு என்ன வரப்போதும் சொன்னா 5s கூட இருக்கும். 5s விட 4d கூட இருக்கும். 5s விட 4dக்கு கூட இருக்கும். அப்ப யார் வரப்போதும்? இவருக்கு தான் என்ன சக்தி கூட. இவருக்கு தான் சக்தி கூட. இவருக்கு தான் சக்தி கூடுதல் இருக்கு. அவ மூணாவதுக்கு அதாவது மூணாவது கேள்விக்கு விடத்தின வரப்போகுதுன்னு சொல்லிச்சேன்னா மூணாவது கேள்விக்கு உனக்கு மூணாவது விடையா இருக்க போகுது. மூணாவது கேள்விக்கு மூணாவது விடையா இருக்க போறது. மூணாவது கேள்விக்கு மூணாவது விடையா இருக்கு. சரியா? இதான் சக்தி ஏறு வரிசைகள். இதான் வந்துட்டு சக்தி ஏறு வரிசை. அடுத்தது 4வது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா 0.2 மூல் per டெசிமீட்டர் கணம். 0.2 மூல் per டெசிமீட்டர் கணம் FeNO2 2s. FeNO2 2s கரைசலின் 25 சென்டிமீட்டர் கணத்துடன் முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான 0.1 மூல் per டெசிமீட்டர் கணம் அமில KMnO4 கரைசலின் ஆக குறைந்த கனவளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுக்க. சரி சின்ன கேள்வி வேணும். சரி பாப்போம். தாக்கத்தை எழுதி சமப்படுத்தினோம்னா சரி. தாக்கத்தை எழுதி சமப்படுத்தினோம்னா சரி. இதுக்கு சரி இங்க பாரு அவன் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா FeNO2 2s வந்து என்ன செய்யுதுன்னு அமில KMnO4 தாக்குறாரு. அமில KMnO4 தாக்குறாரு. தாக்கம் அடைஞ்ச உடனே இங்க இருக்கிற Fe2+ NH2 சொல்லிச்சுன்னா இங்க Fe3+ அப்போவாரு. Fe3+ அப்போவாரு. அடுத்தது NO2- என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா NO3 ஆகும். அதாவது நைட்ரைட் வந்துகிட்டு நைட்ரேட்டா மாறும். நைட்ரைட் வந்துகிட்டு நைட்ரேட்டா மாறும். அடுத்தது பாரு இந்த MnO4- இருக்கிற என்ன செய்வாருன்னா Mn2+ போவாரு. Mn2+ போவாரு. அதோட என்ன செய்யும்னா இங்க எக்ஸ்பிரஸ் பயன்படுத்தி அப்ப என்ன போதும் விளைவா கொஞ்சம் அளவு நீரும் கிடைக்கும். என்ன செய்யும்? நீரும் கிடைக்கும். இப்ப தாக்கத்தை சமப்படுத்தும். தாக்கத்தை சமப்படுத்துறது முதல்ல ஒட்சியேற்ற எண்களை போடுவோம்.
இதுல பாத்தீங்கன்னா இரும்பு வந்துட்டு இங்க +2ல இருப்பாரு, +2ல இருப்பாரு. நைட்ரஜன் வந்துட்டு +3ல இருப்பாரு. இதுல மங்கனீஸ் பாத்தீங்கன்னா +7ல இருக்கும், +7ல இருப்பாரு. இங்க இரும்பு பாத்தீங்கன்னா +3க்கு போவாரு, +3க்கு போவாரு. இதுல பாருங்க நைட்ரஜன் வந்துட்டு +5க்கு போவாரு. இவர்ல மங்கனீஸ் வந்துட்டு +2க்கு போறாரு, +2க்கு போறாரு. சரிதானே? இதான் என்ன ஒட்சியேற்றங்கள், ஒட்சியேற்றங்களை போட்டோம். அடுத்து என்ன செய்யணும், மாற்றங்களை பார்க்கணும். மாற்றங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒட்சியேற்றப்படுகிறாங்க. ஒட்சியேற்றத்துல நடந்த மாற்றத்தை பார்ப்போம். ஒட்சியேற்றத்துல நடந்த மாற்றத்தை பார்த்தேன்னு சொன்னா இந்த இரும்பு +2ல இருந்து +3க்கு போற எத்தனை மாற்றம், ஒரு மாற்றம். +2ல இருந்து +3க்கு போற ஒரு மாற்றம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா +3ல இருந்து +5க்கு போற எத்தனை மாற்றம், 5 மாற்றம். +3ல இருந்து +5க்கு போற 5 மாற்றம். ஒருத்தருக்கு 5 மாற்றம்னா இதுல இன்னும் நைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 நைட்ரஜன் எத்தனை போதோ 4 வரப்போகுது. ஒருத்தருக்கு 2 மாற்றம்னா 2 நைட்ரஜன், இது 2 நைட்ரஜன், 2 நைட்ரஜன் எத்தனை வரப்போகுது, 4 மாற்றம். இதுல 4 மாற்றம், இதுல ஒரு மாற்றம். அப்ப விளைவா எத்தனை வருது, விளைவா இவர்ல ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம் இருக்குது. விளைவா ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம் இருக்குது. இதுல 5 மாற்றம் இருக்குது. இங்க தாழ்த்தல் இவர் என்ன செய்யறாரு, இந்த MnO4- வந்து தாழ்த்தல் அடையுது. இது என்ன செய்யுது, +7ல இருந்து என்ன செய்யுது, +2க்கு போறாரு. +7ல இருந்து +2க்கு போகல என்ன செய்யுது, 5 மாற்றம். என்ன தாழ்த்தல் என்ன செய்யுது, 5 மாற்றம் நடக்குது. தாழ்த்தல் 5 மாற்றம், ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம். தாழ்த்தல் 5 மாற்றம், ஒட்சியேற்றத்துல 5 மாற்றம். மாற்றங்கள் சமனா இருக்குது, மாற்றங்கள் சமனா இருக்குது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, மாற்றங்கள் சமனா இருக்கு. மாற்றங்கள் சமனா இருக்குன்னு சொன்னா பாவகர்கள்ல குணங்கள் நம்ம போட தேவையில்ல. அடுத்து என்ன செய்யணும், ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்துறது பார்த்தேன்னு சொன்னா இங்கால பக்கம் பாரு. இதுல வந்துட்டு ஒரு +3 இருக்காரு, இங்க ஒரு -1. சரி, இங்க 2 நைட்ரஜன் இருக்குது. அப்ப 2 நைட்ரஜன் இருந்தா என்ன செஞ்சுருவாரு, இங்க 2 போட்டுருவாய். 2 போட்டுருவாய். இதுல பார்த்தா +3 ஒன்று இருக்குது, இதுல -1 இருக்குது. அப்ப 2 வரணும் -2. இதுல +2 ஒன்று இருக்குது. -2 இல்லாம போயிடும். விளைவான இருக்குது, அங்கால +3 ஒன்று இருக்காரு. அங்கால பக்கம் +3 இருக்காருன்னா இங்கால பக்கம் என்ன செய்யணும், +3 வரணும். இதுல பாரு, இதுல -1 ஒன்று இருக்குது, -1 ஒன்று இருக்குது. அப்ப விளைவானுக்கு +3 வரணும், என்ன செய்வாய், இங்க 4 போடுவேன். இப்ப என்ன இருக்குது, உனக்கு விளைவா +3 இருக்குது. விளைவா +3 வந்துட்டாரு. 4 ஹைட்ரஜன் இங்க என்ன போடுவாய், 2 நீர் போடுவாய், 2 நீர் போடுவேன், 2 நீர் போடுவேன். இப்ப பாரு, ஒட்சிசனுக்கு என்ன பாரு, தாக்க சமப்படுத்தப்பட்டு இருக்கு. ஒட்சிசனுக்கு என்ன பாரு, இதுல 4 ஒட்சிசன், இதுல 4 ஒட்சிசன், மொத்தம் 8 ஒட்சிசன். இதுல பார்த்தேன்னா 2 தர 3 6 ஒட்சிசன், இதுல 2 ஒட்சிசன் 8 ஒட்சிசன் இருக்குது. தாக்க சமப்படுத்தப்பட்டது, அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா 0.2, அவன் கேட்ட கேள்வி கேட்டிருக்கான். 0.2 மூல் FeNO2 ட்வைஸின் 25 சென்டிமீட்டர் கணத்துடன். இதுட இவர் 0.2 25 சென்டிமீட்டர் கணத்தோட இவர 0.1 என்ன கனவளவு தேவைன்னு, 0.1 என்ன கனவளவு தேவைன்னு. இது ரெண்டுடையும் என்ன இருக்காரு, பி சமான சமனா இருக்காரு, பி சமான சமனா இருக்காரு. பி சமான சமானன்றா இது ரெண்டுடையும் வந்துட்டு பி சமான சமான என்ன செய்யலாம், இவங்க ரெண்டு வரையும் என்ன செய்யும், மூல அளவு சமன் சொல்லலாமா. தாக்குறதுக்கு என்ன செய்யும், இவங்க ரெண்டு பேரையும் சம மூல அளவு தாக்கம் அடையும். சம மூல அளவு தாக்கம் அடைவாருன்றா இவர FeNO2 ட்வைஸ் இவர மூலளவும் எப்படி இருப்பாருன்னு சமனா இருக்கும். என்ன இவர மூலளவும் சமனா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மூலளவு சமனறியும், இவங்க ரெண்டு பேரையும் மூலளவு சமனறியும். மூல் சமம் என்ன, சரிவு சமன் மூலுங்க கனவளோ, மூல் சமம் என்ன, சரிவு தர கனவளோ. இவருக்கு என்ன போடலாம், இவனுக்கு இவர சரிவு தர கனவளவோ, மூலுக்கு பதில சரிவு தர கனவளோன்னு போடலாம். இவர சரிவு என்ன வந்திருக்கான், இவர சரி தந்திருக்கான் 0.2 மூல் டெசிமீட்டர் -3. கனவளவு என்ன, 25 சென்டிமீட்டர் கனமா, 25 சென்டிமீட்டர் கனம். சமன் இவர சரி என்ன வந்திருக்கான்னு சரினா 0.1 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு என்ன, இந்த கனவளவு கண்டுபிடிக்கணும். இது இந்த அளவு வந்து சுருக்கப்பட்டாண்டா என்ன வரப்போகுது உனக்கு, இந்த மூல் டெசிமீட்டர் -3 போயிடும். இது இந்த அளவு வந்து சுருக்கப்பட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா வி சமன் உனக்கு என்ன வரப்போதோ 50 சென்டிமீட்டர் கன வரும். என்ன கனவுல வரது, 50 சென்டிமீட்டர் கன வரும். அதாவது இந்த 0.1 அங்கே பிரிச்சேன்டா 0.2 0.1 பிரிச்சேன்னா 2 வரும். 2 25 50 வரப்போதோ 50 சென்டிமீட்டர் கணம். என்ன கனவுல வரப்போதோ 50 சென்டிமீட்டர் கணம் வரும். எத்தனாவது விட, 4வது விட. எத்தனாவது விட, 4வது விட. சின்னொரு கேள்வி, சரி, சின்னதொரு கேள்வி. தாக்கத்தை சமப்படுத்தினோம்னு சொல்லிச்சேன்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம், ஈஸியா
அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸியா அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது நாலாவது எத்தனாவது விட அஞ்சாவது விடையா இருக்குது. நாலாவது கேள்விக்கு அஞ்சாவது விட. அடுத்தது அஞ்சாவது கேள்வி எடுங்க. அஞ்சாவது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, எஸ்குழு மூலகங்கள் மற்றும் அவற்றின் சேர்வைகள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்கிறேன். எஸ்குழு மூலகங்கள் மற்றும் அவற்றின் சேர்வைகள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்கலாம். இதுல முதலாவது கூற்று என்ன சொல்றீங்கன்னா, கூட்டம் ஒன்றின் உலோகங்களில் எதுவும் அமோனியா வாயுடன் சூடாக்கப்படுகையில் உலோக நைட்ரேட்டை தரமாட்டுன்னு கேட்கலாம். சரி, அமோனியாவோட தாக்கம் என்ன? எஸ்குழு மூலகங்கள் அமோனியாவோட தாக்கப்படுறாங்க. சரி, அமோனியாவோட தாக்கம் எடுத்து பாப்பா. அமோனியாவோட தாக்கம் எடுத்ததுன்னு சொல்லி சொன்னா, திரவ அமோனியாவோட என்ன நடக்கும் சொன்னா, லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள் எல்லாமே என்ன செய்யும்னா, திரவ அமோனியாவோட என்ன செய்யும்? கரைஞ்சி, அதாவது திரவ அமோனியாவோட என்ன செய்யும் சொன்னா, கரைஞ்சி என்ன செய்யும் சொன்னா, இது தாக்கும். என்ன? திரவ அமோனியாவோட கரைஞ்சி என்ன செய்யும் சொன்னா, இவர் வந்துகிட்டு தாக்கத்தை காட்டுவார். அதாவது தாக்கத்தை காட்டி இவர் என்ன செய்வார்டா, அதுல ஏமைட்டுகளையும் ஹைட்ரஜனும் தரும். அதாவது திரவ அமோனியாவோட அப்போ லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள் இதுல என்ன வரப்போறாரு, உனக்கு சோடியம் வருவாரு. லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள் சோடியம் வருவாரு. அடுத்து என்ன வரப்போதோ, பொட்டாசியம் வருவாரு. அடுத்தது ருபீடியம் வருவாரு. அடுத்தது என்ன, சீசியம் வருவாரு. சரிதானே? இப்படியே போயிட்டு இருக்கோம். இதுல இவங்க என்ன செய்வாங்கடா, இவங்க 4 பேர் என்ன செய்வாங்கடா, திரவ அமோனியாவோட என்ன செய்வாங்கடா, கரைஞ்சி இதுல ஏமைட்டுகள், அதாவது சோடியம் தாக்கினீங்க என்ன போதுண்டா, சோடியம் ஏமைட்டையும், அதாவது சோடாமைட்டு, அதுல ஏமைட்டையும், அதாவது பொட்டாசியம் தாக்கினீங்கன்னு செஞ்சா பொட்டாசியம் ஏமைட், ருபீடியம் தாக்கினீங்கன்னா அது மாதிரி ருபீடியம் ஏமைட், சிசிஎம் மாதிரி. இதையும் அதோட என்ன செய்யணும்னா, ஹைட்ரஜன் வாயுவையும் தரும் திரவ அமோனியாவோட. அதே மாதிரி அமோனியா வாயுடையும் இது அதே மாதிரி என்ன செய்யணும்னா, அது இது இல்லைன்னு சொல்லி சொன்னா, இது அதாவது திரவ அமோனியாவோட என்ன செய்யணும்னா, திரவ அமோனியோட கரைஞ்சி என்ன செய்யும், தாக்கத்தை காட்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, அமோனியா வாயுவோடையும் இதே தாக்கத்தை தான் காட்டும். அமோனியா வாயுவோடையும் என்ன செய்வார்னா, இதே தாக்கத்தை தான் காட்டும். அமோனியா வாயுவோடையும் இதே தாக்கத்தை தான் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா காட்டுவார். அதாவது லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்யணும்னா, திரவ அமோனியாவோட அல்லது அமோனியா வாயுவோட என்ன செய்யும், தாக்கத்தை காட்டும். அதாவது தாக்கி என்ன செய்யணும், அது ஏமைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். சரிதானே? அடுத்தது லித்தியமும். அடுத்து என்ன செய்யும் சொன்னா, லித்தியமும் 2ஆம் கூட்ட மூலகங்களும். அடுத்தது என்ன, அலுமினியமும். லித்தியமும் 2ஆம் கூட்ட மூலகமும் அலுமினியமும். இவங்க லித்தியம் 2ஆம் கூட்ட மூலகம் அலுமினியம். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அமோனியாவோட என்ன செய்வாங்கடா,
அமோனியாவோட நீ வெப்பத்தை கொடுத்தா என்ன செய்வாங்கண்டா, அமோனியாவோட வெப்பத்தை கொடுத்தாண்டா இவரு தாக்கத்தை காட்டுவார். அமோனியாவோட வெப்பமேட்டின், அமோனியா வாயுவோட வெப்பமேட்டின் என்ன செய்யணும்னா அவர் வந்துட்டு தாக்கத்தை தாக்குவாரு. இதுல இதுல தாங்க போகல உனக்கு என்ன செய்யணும்னா லித்தியம் வந்துட்டு, அதாவது இவங்க 3 பேரும் வந்துட்டு இவங்க நைட்ரேட், அதாவது இது வந்துட்டு Li3n சரிதானே, Li3n நைட்ரேட்டையும் என்ன செய்யும்னா அது மாதிரி ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். இப்போ இங்க நீ மெக்னீசியம் பயன்படுத்துற என்னோட போதும் மெக்னீசியம் மெக்னீசியத்தையும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். மெக்னீசியமும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். மெக்னீசியமும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். அதே மாதிரி கல்சியம் பயன்படுத்தின என்ன போது கல்சியமும் கல்சியம் நைட்ரேட்டும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். அலுமினியம் பயன்படுத்தின என்ன போதோ அலுமினியம் நைட்ரேட்டும் உனக்கு ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். இதான் வந்துட்டு என்ன அமோனியாவோட வெப்பப்படுத்தப்பட்டு நடக்கிற தாக்கம். அமோனியாவோட வெப்பப்படுத்தப்பட்டு நடக்கிற தாக்கம். அதாவது லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள் அமோனியா வாயு திரவ அமோனியாவோடய அது அமோனியா வாயுவோட தாக்கி என்ன செய்யும் சொன்னா அது அதோட ஏமைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருவாரு. அதே மாதிரி லித்தியமும் 2ஆம் கூட்ட மூலகங்கள் அலுமினியமும் அமோனியாவோட வெப்பத்தை வழங்க போகல, அமோனியாவோட கொஞ்சம் வெப்பத்தை வழங்க போகல, அதாவது அமோனியாவோட சூடாக்க போகல என்ன செய்யணும் அது நைட்ரேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். இதை தவிர வேற எந்த உலகமும் வந்துட்டு என்ன செய்யறதுன்னா அமோனியாவோட தாக்காது. இதை தவிர வேற எந்த உலோகம் என்ன செய்யாது அமோனியாவோட தாக்க மாட்டேன். இதை தவிர வேற எந்த உலோகம் என்ன செய்யாது அமோனியாவோட தாக்க மாட்டேன். இவ்வளவு தான் என்ன அமோனியாவோட தாக்குற உலோகங்கள். இதுக்கு மேலதிகமா அலோகங்கள்ல என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா குளோரின் புரோமினும் ஒட்சிசனும் என்ன செய்வோம்னா அமோனியாவோட தாக்கும். குளோரினும் புரோமினும் ஒட்சிசனும் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா உனக்கு அமோனியாவோட தாக்கத்தை காட்டும். அதாவது நீ ஒட்சிசனோட தாக்க விட்டேன்டா அமோனியா வந்துக்கிட்டு ஒட்சிசனோட தாக்க விட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன கிடைக்கும் சொன்னா நைட்ரஜன் வாயும் அங்கால நீராவியும் வருவாரு. ஒட்சிசன் தானம் பண்ணிக்கின்றா. அதே மாதிரி சரிதானே அமோனிய வாயு அது இதே மாதிரி நீ அமோனிய வாயுவை குளோரினோட தாக்க விட்டேன். அமோனிய வாயுவை நீ குளோரினோட தாக்க விட்டேன். அமோனிய வாயு வந்துக்கிட்டு குளோரினோட தாக்க விட்டேன். உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா நைட்ரஜன் வாயுவும் அடுத்து வந்துட்டு HCl நைட்ரஜன் வாயுவும் HCl கிடைக்கும். நைட்ரஜன் வாயு உனக்கு HCl உனக்கு விளைவா கிடைக்கும். நைட்ரஜன் வாயுவும் HCl உனக்கு விளைவா கிடைக்கும். இதே இது நீ நைட்ரஜன் வாயு HCl கிடைக்கும். அதாவது அமோனியா வாயு வந்துட்டு Cl2 அதாவது குளோரினோட தாக்க விட்டேன்னா உனக்கு நைட்ரஜன் வாயு HCl கிடைக்கும். இதே இது நீ கொஞ்சம் குளோரின் வந்துட்டு மிகையா கொடுத்தேன். குளோரினை வந்துட்டு அளவா கொடுக்காம நீ மிகையா கொடுத்தேன் சார் நான் உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னா அதாவது அமோனியாவோட மிகையா Cl2 வாயு கொடுத்தேன்டா மிகையா கொடுத்தேன் உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா NCl3யும் சக HCl கிடைக்கும். NCl3யும் சக HCl கிடைக்கும். மிகையா கொடுத்தேன்டா எதை குளோரின் வாயு மிகையா கொடுத்தேன்டா குளோரின் வாயுவை மிகையா கொடுத்தேன்டா. இதே இது அமோனியாவை மிகையா கொடுத்தேன்டா இங்க அமோனியாவை வந்துட்டு மிகையா கொடுத்தேன்டா உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா இதுல உனக்கு நைட்ரஜன் வாயுவும் அங்கே நினைக்க போகுதுன்னா NH4Cl கிடைக்கும். நைட்ரஜன் வாயுவும் NH4Cl அமோனியம் குளோரைடும் கிடைக்கும். இது அமோனியாவை மிகையா கொடுத்தேன்டா சும்மா அளவா சாக்க விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிகையா இல்லாம ஒரே அளவுல கிட்டத்தட்ட ஒரே அளவுல தாக்க விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்க சொல்லிச்சுன்னா நைட்ரஜன் வாயும் HCl கிடைக்கும். இது குளோரினை வந்து நல்லா மிகையா கொடுத்தேன். அதாவது அமோனியோட ஒரு மூலுக்கு குளோரின் 10 மூல் கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்க போதும் NCl3யும் HCl கிடைக்கும். இதே இது மாறி அமோனியா மிகையா கொடுத்தேன்னா நைட்ரஜன் வாயும் அமோனியம் குளோரைடும் கிடைக்கும். இதான் என்ன அமோனியோட தாக்கங்கள். இதான் வந்துட்டு அமோனியோட தாக்கங்கள். இதே மாதிரிதான் குளோரின மாதிரி தான் என்ன செய்யணும் புரோமினுக்கு தாக்கம் இருக்கும். புரோமினுக்கு தாக்கம் இருக்க போகுது. முதலாவது கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா கூட்டம் ஒன்றின் உலோகங்களின் எதுவும் அமோனியாவுடன் சூடாக்கப்படுகையில் உலோக நைட்ரேட்டை தரமாட்டேன்னு கேட்காது. அமோனியாவோட சூடாக்கப்படுகையில் உலோக நைட்ரேட்டை தரமாட்டேன்னு சொல்றான். இங்க பாரு கூட்டம் ஒன்றோட எந்த ஒரு மூலகமும் அமோனியா வாயுவோட சூடாக்கப்படுகையில
அதுல நைட்ரேட்டை தரமாட்டேன்னு சொல்றான் என்ன. இங்க பார்த்தேன்னா லித்தியம் என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டோம்னா அமோனியா வாயுவோட சூடாக்க போக்குல என்ன செய்யறாரு, அதுல நைட்ரேட்டை தராரு. அதுல நைட்ரேட்டை தாராரு. ஆஹா, முதலாவது கூட்டு என்ன பிழை. முதலாவது கூட்டு என்ன பிழை. அடுத்த ரெண்டாவது என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா பெர்லியம் உலோகம் ஹைட்ரஜனுடன் தாக்கமூட்டு ஒரு அயன் ஹைட்ரேட்டை உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. பெர்லியம் உலோகம் ஹைட்ரஜனோட தாக்கமூற்று, பெர்லியம் உலோகம் ஹைட்ரஜனோட தாக்கமூற்று என்ன ஒரு அயன் ஹைட்ரேட்டை தரும்னு சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சரி, சரி, இங்க பாருங்க. அலோகங்களோட தாக்குதல் பார்த்தோம்னு சொல்லிட்டு அலோகங்கள் அதாவது ஸ்கூல் மூலகங்கள் அலோகங்களோட நடக்கிற தாக்குதல் பார்த்தோம்னா இதுல நம்ம என்ன பயன்படுத்துவோம், கார்பன் நைட்ரஜன், கார்பன் நைட்ரஜன், அதே மாதிரி என்ன ஒட்சிசன், குளோரின் பயன்படுத்துவோம். குளோரினோட ஒரு தாக்கம் பார்ப்போம். அடுத்தது என்ன, இதுக்கு கீழே இருக்கிற சிலிக்கன், இது கீழே இருக்கிற பொஸ்பரஸ், இது கீழே இருக்கிற சல்ஃபர், இது கீழே இருக்கிற குளோரின், இதனால புரோமின், அயடின். இவங்க அவ்வளோ என்ன செய்வோம்னு பார்ப்போம். அதே மாதிரி என்ன ஹைட்ரஜன் வரும், அதே மாதிரி ஹைட்ரஜன். இவங்க இந்த அலோகங்களோட எஸ்குல மூலகங்கள் நடக்கிற தாக்கத்தை பார்ப்போம். இந்த அலோகங்களோட எஸ்குல மூலகங்கள் என்னென்ன தாக்கத்தை காட்டுறன்னு சொல்லி பார்ப்போம். இதுல இவங்க தான் நம்ம படிக்கிறது. இதுல பார்த்தேன்டா இதுல இந்த அறிக்கையார் தானே, இந்த அறிக்கிற 3 பேர், இந்த 3 பேர் இருக்காரு தானே, இந்த 3 பேர்ல என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா இந்த 3 பேரும், இந்த இருக்கிற 3 பேரும் லித்தியம் லித்தியம் அதோட 2ஆம் கூட்ட மூலம், லித்தியமும் 2ஆம் கூட்ட மூலங்கள் மட்டும்தான் இவங்க 3 பேரோட தாக்குவாங்க. அதாவது லித்தியம் தவிர ஏனே 1ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா இவரோட தாக்க மாட்டான். எஸ்குழுவுல எஸ்குழுவுல 2ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் இவங்க 3 பேரோட தாக்குவாங்க. அதே மாதிரி லித்தியமும் தாக்குவாரு. லித்தியம் தவிர ஏனே 1ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செய்வாங்க, இவங்க 3 பேரோட தாக்க மாட்டான். இவங்க 3 பேரோடையும் தாக்க மாட்டான். அடுத்தது இந்த அறிக்கையார் தான் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் எடுத்த என்ன செஞ்சு, இந்த ஹைட்ரஜன் எடுத்தா இந்த ஹைட்ரஜனோட என்ன செய்ய மாட்டாருன்னா பெர்லியம் தாக்க மாட்டார். பெர்லியம் என்ன செய்ய மாட்டேன், தாக்கத்தை காட்ட மாட்டார். பெர்லியம் வந்துட்டு இந்த ஹைட்ரஜனோட தாக்கத்தை காட்ட மாட்டார். ஏன்னு எல்லாரும் என்ன ஏன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, தாக்கத்தை காட்டுவோம். ஏன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, தாக்கத்தை காட்ட மாட்டோம். பெர்லியம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாருன்னா ஹைட்ரஜனோட தாக்கத்தை காட்ட மாட்டாரு. ஏன்னு எல்லாரும் என்ன செய்வாங்கடா தாக்கத்தை காட்டுவோம். ஏன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, தாக்கத்தை காட்டுவோம். அதே மாதிரி மிச்சம் இருக்காங்க, மிச்சம் இருக்கிற எல்லாரும், மீதம் இருக்கிற எல்லாரும், இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க எல்லாரும் எஸ் பிளாக்ல இருக்கிற எல்லா மூலகங்களோடையும் தாக்கத்தை காட்டும். இவங்க என்ன செய்வாங்க, எஸ் பிளாக்ல இருக்கிற எல்லா மூலகங்களோடையும் தாக்கத்தை காட்டும். இவங்க 3 பேர் என்ன செய்ய மாட்டா, லித்தியத்தோடையும் 2ஆம் கூட்ட மூலங்களுடைய மட்டும் தான் தாக்கும். லித்தியம் வந்து ஏனி 1ஆம் கூட்ட மூலத்தோட தாக்க மாட்டாரு. இவர் வந்துட்டு பெர்லியம் தவிர்ந்த ஏனைய எஸ்குழு மூலங்களோட தாக்குவாரு. இவர் எல்லா எஸ்குழு மூலகங்களோடையும் தாக்குவார். இவர் வந்துட்டு எல்லா எஸ்குழு மூலகங்களோடையும் தாக்கத்தை காட்டுவார். கேட்ட கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா 2ஆவது கூட்டு என்ன சொல்றான், பெர்லிய உலோகம் ஹைட்ரஜனுடன் தாக்கமுற்று ஒரு அயன் ஹைட்ரேட்டை உருவாக்கும் சொல்றான். பெர்லியம் வந்துகிட்டு ஹைட்ரஜனோட தாக்க மாட்டார். பெர்லியம் வந்து என்ன செய்ய மாட்டாரு, ஹைட்ரஜனோட தாக்க மாட்டார். ஹைட்ரஜனோட தாக்க மாட்டார். சரிதானே. அப்ப 2ஆவது கூட்டு என்ன பிள்ளை, 2ஆவது கூட்டு பிள்ளை. அடுத்தது 3ஆவது கூட்டை பார்ப்போம். 3ஆவது கூட்டு என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா கார உலோக கார்பனேட்டுகள் யாவும் வெப்பத்துக்கு உறுதியானவன்னு சொல்ற. கார உலோக கார்பனேட்டுகள் யாவும் வெப்பத்துக்கு உறுதியானவைன்னு சொல்றோம். சரி, கார உலோக கார்பனேட்டுகள் யாவும் வெப்பத்துக்கு உறுதியானவைன்னு சொல்றோம்.
கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை. சரி, கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை. கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகை எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது பார்ப்போம். கார்பனேட்டுகள் வெப்ப பிரிகையில் எடுத்தா லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலக கார்பனேட்டுகள் எதுவுமே வெப்பத்துக்கு பிரிகடையாது. லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலக கார்பனேட்டுகள் எதுவுமே என்ன செய்யாதுன்னு சொன்னா வெப்பத்துக்கு பிரிகடையாது. லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலக கார்பனேட்டுகள் எதுவுமே என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம்னு சொல்லிச்சோம்னா இது முதலாவது பாயிண்ட். 4 பாயிண்ட் தான் பார்க்க போறோம் இதுல. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றது சொல்லிச்சோன்னா வெள்ளி இரசம். சரிண்ணே, வெள்ளி இரச கார்பனேட்டுகள், வெள்ளியும் இரசத்துல கார்பனேட்டுகள், வெள்ளியிலையும் இரசத்திலையும் கார்பனேட்டுகள். சரிண்ணே, வெள்ளி அடுத்தது என்ன ரசம், வெள்ளி ரசம், இது ரெண்டுடையும் கார்பனேட்டுகள். வெள்ளி அடுத்து என்ன சொன்னேன் ரசம். சரிண்ணே, ரசம் இது ரெண்டுடையும் கார்பனேட்டுகள். வெள்ளி இரசம் இது ரெண்டு கார்பனேட்டுகள். இதுக்கு நீ வெப்பத்தை கொடுத்தா இதுக்கு வெப்பத்தை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா வெள்ளியாகவும் வெள்ளி கார்பனேட் வெப்பத்தை கொடுத்தேன் வெள்ளியாகவும் என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஆகும், ஒட்சிசன் வாயுவாகும். வெள்ளியும் கார்பன் டை ஆக்சைடு ஒட்சிசன் வாயுவாக வெப்பத்துக்கு பிரிகடை. அதே மாதிரி இரச கார்பனேட்டுக்கு வெப்பத்தை வழங்கின என்னென்ன செய்யுங்களா இதே மாதிரி தான் உலோகத்தையும் இரசத்தையும் கார்பன் ஆக்சைடு வாயுவையும் அதே மாதிரி ஒட்சிசன் வாயுவையும் என்ன செய்யணும் தருவார், ஒட்சிசன் வாயுவும் தருவார். இதான் ரெண்டாவது பாயிண்ட். அதாவது வெள்ளி ரசம் இதுல கார்பனேட்டுகளுக்கு வெப்பத்தை வழங்கின உடனே அதுல உலோகத்தையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் ஒட்சிசன் வாயுவையும் தரும், ஒட்சிசன் வாயுவையும் தரும். சரிதானே, இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவது பார்ப்போம். என்ன, அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட் எடுத்தா என்ன சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும், அமோனியம் கார்பனேட் நீ வெப்பத்தை வழங்கின என்ன சொல்லிச்சுன்னா அமோனிய வாயுவும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் சக நீராவியும். அமோனியா வாயும் கார்பன் டை ஆக்சைடு வாயும் நீராவியும் இவங்க 3 பேரும் கிடைக்கும். இவங்க 3 பேரும் தாக்கணும். சமப்படுத்தல நீங்க சமப்படுத்திக் கொள்ளும். சரிதானே, நீங்க சமப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதிரி என்ன செய்யணும் வெப்பத்துக்கு பிரிக்க கிடைக்கும். அடுத்தது நாலாவது பாயிண்ட். சரிதானே, நாலாவது பாயிண்ட். இப்ப நம்ம சொன்னதான இந்த கார்பனேட்டுகள், இந்த சென்ன கார்பனேட்டுகள் தவிர்ந்த ஏனைய எல்லா உலோக கார்பனேட்டுகளும் அதுல ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் கிடைக்கும். அதுல ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தரும். அதாவது நீ வந்துட்டு H2CO3 வந்துட்டு வெப்பத்தை வழங்கினேன்டா அதில் வந்துட்டு அதுல ஆக்சைடு H2 நீராவியையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் கிடைக்கும். அதே மாதிரி லித்தியம் கார்பனேட் வெப்பத்தை கொடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா லித்தியம் கார்பனேட் வெப்பத்தை கொடுத்தேன்னா அதுல ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தருவாரு. அதே மாதிரி மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு நீ வெப்பத்தை கொடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா மெக்னீசியம் ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தருவாரு. அதே மாதிரி கல்சியம் கார்பனேட்டுக்கு நீ வெப்பத்தை கொடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா கல்சியம் ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தரும், கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தரும். அதே மாதிரி நிக்கல் கார்பனேட்டு கொடுத்தேன், நிக்கல் கார்பனேட்டுக்கு நீ வெப்பத்தை கொடுத்தேன்டா நிக்கல் ஆக்சைட்டையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் தரும். இந்த மாதிரி என்ன செய்யண்டா வெப்பத்துக்கு பிரிகை அடையும். இந்த மாதிரி வெப்பத்துக்கு பிரிகை அடையும். அதுல அவன் என்ன சொல்றான்னு சொல்ல மூணாவது கூட்டம் என்ன சொன்னா கார உலோக கார்பனேட்டுகள் யாவும் வெப்பத்துக்கு உறுதியான சொல்றான். கார உலோக கார்பனேட்டுகள் எல்லாமே வெப்பத்துக்கு உறுதியானவன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா கார உலோகத்துல லித்தியம் கார்பனேட் வந்துகிட்டு என்ன செய்யறாரு இங்க பிரிகை அடைகிறார். லித்தியம் கார்பனேட் என்ன செய்யறாரு இங்க பிரிகை அடைகிறார். அப்ப லித்தியம் கார்பனேட் இங்க பிரிகை அடைகிறதால நம்மளுக்கு இது வந்துட்டு கார உலோகத்துல எல்லா கார்பனேட்டுகளும் வெப்பத்துக்கு உறுதியானவன் செல்ல இயலாது.
லித்தியம் தவிர்ந்த ஏனைய எல்லா மூலகங்களும், அதாவது லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள்ன்ற கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரிகை அடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ நம்மளுக்கு என்ன சொல்லலாம், லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலகங்கள்ன்ற கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு உறுதியானது சொல்லலாம். லித்தியத்திறது உறுதியானதா இருக்காது. அதால நம்மளுக்கு என்ன செய்யுதுண்டா, இங்க மூணாவது கூட்டு பிழைக்குது, மூணாவது கூட்டு பிழைக்குது. அடுத்து நாலாவது கூட்டம் என்ன சொல்றேன்னா, கூட்டம் இரண்டின் இரு கார்பனேட்டுகள், கூட்டம் இரண்டின் இரு கார்பனேட்டுகளின் நீர்க்கரைசல்களை, கூட்டம் இரண்டின் இரு கார்பனேட்டுகளின் நீர்க்கரைசல்களை சூடாக்கும் போது அவை முதலில் திண்ம நிலைக்கு மாறிய பின்பு வெப்ப பிரிகை அடையும் சொல்றாங்க. அதாவது கூட்டம் ரெண்டோட இரு கார்பனேட்டுகள்ல கால்சியம் பைகார்பனேட் இருக்கின்றன, கால்சியம் பைகார்பனேட் இருக்கின்றா, இவருக்கு நீ வெப்பத்தை வழங்க போகல முதல்ல திண்ம நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெப்ப பிரிகை அடையும் சொல்றான். முதல்ல திண்ம நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெப்ப பிரிகை அடையும் சொல்றான். இது பிழை. என்ன நடக்கும்னு சொல்றா, முதல்ல வந்துகிட்டு இவர் என்ன செய்வார்னு செஞ்சா, முதல்ல வந்துட்டு அவரை கார்பனேட்டா மாறுவார். முதல்ல என்ன செய்வார்னா, இவர் வந்துகிட்டு அவரை கார்பனேட்டாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராவியும் என்ன செய்வோம்னா மாறும். அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட்டுக்கு தானே, இந்த கார்பனேட்டுக்கு திரும்ப மேலதிகமா வெப்பத்தை பெற்று இதில் சொல்லிட்டா அதுல ஆக்சைட் ஆகவும் CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயு மாறும். இங்க முதல்ல திண்மமா மாறி அதுக்கப்புறம் தான் வெப்ப பிரிகை அடையும் சொல்றீங்க. இல்ல, அப்படி திரவ நிலையில் எரிக்க போகக்கூடிய என்ன செய்யும்டா, அது பிரிகை அடைய தொடங்கும். திரவ நிலையில் எரிக்க போகக்கூடிய அது என்ன செய்யும்டா, பிரிகை அடைய தொடங்கும். நம்மளுக்கு நாலாவது கூட்டம் என்ன இல்ல, நாலாவது கூட்டில் அவன் என்ன சொல்றான், திண்மமா மாறி அதுக்கு பிறகு அது வந்துட்டு வெப்ப பிரிகை அடையும் சொல்லிக்கான். அந்த கூட்டம் பிள்ளை. அடுத்து அஞ்சாவது கூட்டம் என்ன சொல்றேன்னா, கூட்டம் ஒன்றின் மூலகங்களில் லித்தியத்தின் உருகு நிலை ஏனையவற்றில் உயர்வானு சொல்லிக்கான். சரி, உருவநிலை எடுத்த என்ன சொன்னா, உருவநில முதலாம் உருவநிலை கூட்டம் ஒன்றுடைய கூட்டம் ஒன்றுடைய உருவநிலை எடுத்த என்ன, கூட்டத்தின் வழியை மேலிருந்து கீழே என்ன செய்யும்னா அதிகரிக்கும். சரி, மேலிருந்து கீழே என்ன செய்யும், குறையும். உருவநிலை என்ன செய்யும் சஜனா, மேல இருந்து கீழே வந்துட்டு குறையும். ஏன்னா ஆறா வந்துட்டு அதிகரிக்கிறதால உருகுநிலை என்ன செய்யணும், மேல இருந்து கீழே குறையும். மேல இருந்து கீழே உருவநிலை குறைகிறதால யாருக்கு உருவநிலை அதிகரிப்பாருன்னா லித்தியத்தை தான் அதிகரிக்கும். கூட்டம் ஒன்றுள்ள உருகுநிலை கூடினவர் யார் பண்ணா லித்தியம் அரிக்கும். இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, முதலாம் அதாவது கூட்டம் ஒன்றின் மூலகங்கள் லித்தியத்தின் உருகுநிலை ஏனையவற்றோட உயர்வான சொல்றான். அப்ப அஞ்சாவது கூட்டு சரி. ஆறா அதிகரிக்க என்ன செய்யணும், கூட்டம் அதாவது கூட்டம் ஒன்றுடைய கூட்டம் ரெண்டுடையும் ஆறா அதிகரிக்க போகல என்ன செய்யுதுன்னா, மேல இருந்து கீழே உருவநிலை குறையும். கீழே இருந்து மேல உருவநிலை கூடும். கீழே இருந்து மேல போகல முதலாம் கூட்டத்துல மேல இருக்கிறது யாரு, லித்தியம் இருக்காரு. மத்த எல்லாரை விடையும் லித்தியத்துக்கு வந்துட்டு உருவநிலை அதிகம் இருக்கும். ஆகவே அஞ்சாவது கூட்டு சரி. அஞ்சாவது கூட்டு அறிக்கும். அஞ்சாவது கேள்விக்கு அஞ்சாவது கூட்டு கேட்ட கேள்வி வந்துட்டு சரியானதை கேட்டிருக்கான். நம்மளுக்கு என்ன சொல்லலாம், அஞ்சாவது கூட்டு சரியா இருக்கும். சரியான பிள்ளைகள். அப்ப 2026 பட்ஜெட்டுக்கு நடந்த FWCயோட ரெண்டாம் பேப்பர் முதலாவது கேள்வில இருந்து அஞ்சாவது கேள்வி வரைக்கும் பார்த்திருக்கோம். முதலாவது கேள்வில இருந்து அஞ்சாவது கேள்வி வரும் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தீங்கன்னு செஞ்சேன்னா, இந்த இருக்கிற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களோட டவுட்ல கிளியர் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னு சார் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் இருக்கும். அதில் இணைஞ்சு மேலே தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு, மேலே ரிசோர்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு உங்களுக்கு உங்களோட டவுட்களை வந்துட்டு அங்கே இருக்கிற ஏனையவர்களிடமிருந்து தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதுக்குரிய தீர்வுகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.